சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடியல அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நாம சொன்ன இந்த விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் செய்தி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியல, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு, இது பாகிஸ்தானுக்கு தெரியணும். ஒரு போர் அப்படின்னு வந்தா பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லயே பார்த்தோம், இது எல்லாமே வந்து தரைப்படை தாக்குதல் கிடையாது, எல்லாமே வான்படை தாக்குதல், அப்புறம் ட்ரோன்ஸ் வந்து நாமளே வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதால இன்னும் நவீனப்படுத்த வேண்டிய அந்த தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டு அதுவும் வந்து ஒரு இம்மீடியட் சாங்ஷனா வந்து 54,000 கோடி வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்துக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அர்மேனியா நாடு இந்தியா கிட்ட இருந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து அஜர்பைஜான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு, அது வந்து ஒரு எதிர்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் கேம். அதாவது என்னுடைய எதிரியா இருக்கக்கூடியவனுக்கு நீ உதவி பண்ண அப்படின்னா உன்னுடைய எதிரியா இருக்கவனுக்கு நான் உதவி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு இந்திய தரப்பு உணர்த்தி இருக்கிறது. ஒருவேளை நம்ம வெளியே வந்தா எந்த நேரமும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மள இந்தியா விடாது, எந்த இடத்துலையும் நம்ம மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கிறதால தான் இந்த 2 பயங்கரவாதிகளும் இன்னும் வெளியே வரல. பட் இவங்க வெளியே வரலனாலும் கூட ஏதோ ஒரு நாள் இவங்க வெளியே வந்துதான் தீருவாங்க. அப்போ ஆபரேஷன் சிந்து 2.0 அப்படிங்கிறது வெளிப்படையாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முந்தைய காணொலியில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடியலை, அது வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இந்திய அரசுடைய பல்வேறு நடவடிக்கைகளை வந்து பார்க்கும்போது, குறிப்பாக வெளியுறவுத்துறை ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக் சேனலில் அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும், அப்புறம் நம்மளுடைய லீடர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், குறிப்பாக வந்து ராணுவ தரப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடியலை அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நாம சொன்ன இந்த விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் செய்தி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிஜே ஏர்பேஸுக்கு வந்து போறாரு. அங்கே போய் அங்கே வந்து விமானப்படை அதிகாரிகளை சந்தித்து அங்கே வந்து ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் மைக்கில் பேசும்போது சொல்கிறாரு, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு, இது பாகிஸ்தானுக்கு தெரியணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். ஸோ இப்போ இந்த விஷயம் தான் கிட்டத்தட்ட நாமளும் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் அது மட்டும் சொல்லலை, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு வந்து இப்போ இந்தியா நடத்திய தாக்குதல், அதாவது ஃபஸ்ட்டு நாள் நம்ம நடத்தின அந்த 9 இடத்துல நம்ம டார்கெட்ஸ் நடத்தின தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய 11 ஏர்பேஸில் நடத்தின தாக்குதல், இது எல்லாமே வந்து வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, குறிப்பாக வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபோரத்துக்கும் மிக குறிப்பாக பாகிஸ்தானுக்கும் இது எவ்வளோ முக்கியமான ஒரு மெசேஜை வந்து அவர் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இல்லை அடுத்தபடியாக பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பாஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் கூட இராணுவ தரப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதற்கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய இராணுவத்தை வந்து நவீனப்படுத்துறதுக்காக, இன்னும் வந்து மாடர்னைஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக 54,000 கோடி ரூபாய் வந்து ஒரு பட்ஜெட்டுக்கான அந்த அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 54,000 கோடி பட்ஜெட் அப்ரூவல் அப்படிங்கிறது இந்திய இராணுவத்தை மேலும் நவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தோம், இது எல்லாமே வந்து தரைப்படை தாக்குதல் கிடையாது, எல்லாமே வான்படை தாக்குதல், அப்புறம் ட்ரோன்ஸ் வந்து நாமளே வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதால இன்னும் நவீனப்படுத்த வேண்டிய அந்த தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து கருத்தில் கொண்டு அதுவும் வந்து ஒரு இம்மீடியட் சாங்ஷனாக வந்து 54,000 கோடி வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது அடுத்த கட்டமாக அவங்க வந்து இந்திய இராணுவத்தை நகர்த்துவதற்கான பணிகள் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்த விஷயத்தை பாருங்கள், பிரம்மோஸ் மிசைல்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல்ஸ். நம்மளுடைய பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது குறிப்பாக அவங்களுடைய இந்த நூர்கான் ஏர்பேஸை வந்து நம்ம தாக்குனதே வந்து நம்ம பிரம்மோஸ் மிசைல் வச்சு தான் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அதுவும் வந்து உறுதியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோஸ் நடத்திய இந்த தாக்குதலில் அவங்களுடைய ஏர்பேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து சிதைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான புகைப்படங்கள், சேட்டலைட் இமேஜரிஸ்
எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடச்சிது. அது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகவும் மாறி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஆஃப் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூசைல் மிசைல்ஸ் ஒர்த் 20,000 crores. ஸோ இதுக்கான ப்ரப்போசலை வந்து இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல், அதுவும் குறிப்பாக வந்து 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ப்ரப்போசலும் ரொம்ப சீக்கிரமே வந்து அது வந்து எடுத்துப்பாங்க. அதாவது அந்த எடுத்து அதை நோக்கி அடுத்த கட்டமாக நகரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு போர் அப்படின்னு வந்தால் பிரம்மோஸ் மிசைல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. வெறும் ஒரு 20 பிரம்மோஸ் மிசைலை பயன்படுத்தியே பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை வந்து இந்தியா நடத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் சொல்கிறது கிட்டத்தட்ட 3000 மிசைலுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் கூடுதலாக இந்த 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்கான ப்ரப்போசல் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும், அரசு தரப்புலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு வந்து நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள், இந்தியா பிளான்ஸ் வித் ஃப்ரான்ஸ். குறிப்பாக வந்து நம்ம வந்து ரஃபேல் விமானமும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆகட்டும் இல்லை வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான ரோலை வந்து பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இனிமேல் எந்த மாதிரி ரோல் அது வந்து ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறோம். இந்தியாவுடைய ரஃபேலை வந்து நாங்கள் அடிச்சிட்டோம்னு பாகிஸ்தான் வந்து என்ன பொய் சொன்னாலும் அதுக்கான ஆதாரத்தை பாகிஸ்தான் இன்று வரை வெளியிடவே இல்லை. ஆனால் அவங்க தரப்புலேருந்து நாம் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு ஒரு ஆதாரத்தையும் இந்திய அரசு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடைந்த அதே நாளில் வந்து வெளியிட்டது. சேட்டலைட் இமேஜரிஸோட எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, எல்லாத்தையுமே வந்து தாக்குதல் நடத்தின ஃபுட்டேஜையும் வந்து நாம் வந்து வெளியிட்டுருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் அந்த மாதிரி எதுவுமே வெளியிடலை. இப்போ பாருங்கள், இப்போ ரஃபேல் என்ன விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா, பிரான்ஸோடைய டெசால்ட் ஏவியேஷன் தான் வந்து இந்த ரஃபேல் விமானத்தை வந்து தயாரிக்கிற நிறுவனம். அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்டகிரேட்டிங் தி இந்தியன் மேட் வெப்பன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை ரஃபேல் விமானத்தோடு இணைக்கும் பணிக்கான ஒரு ப்ரப்போசல் தரப்பட்டிருக்கிறது. அதுவும் எத்தனை இதுக்கு அப்படின்னா 26 ரஃபேல் மெரைன், அதுக்கப்புறம் வந்து 36 ரஃபேல் F3R ஃபைட்டர்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 62 ரஃபேல் விமானங்களுக்கு அதில் வந்து இன்பில்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை அதோட வந்து இணைக்கிறதுக்கான அந்த ப்ரப்போசல் அப்படிங்கிறது வந்து டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கு வந்து இந்திய தரப்புலேருந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கான அடுத்த கட்ட விஷயங்களும் வேகம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே வந்து புரிஞ்சுக்கலாம். இல்லை இன்னொரு ஒரு ட்விஸ்டான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே இந்த துருக்கி சம்பந்தமான அப்டேட்லேயே நம்ம வந்து பார்த்தோம். துருக்கி சம்பந்தமான அப்டேட்டில் துருக்கி ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் அவங்க விமானத்தை அனுப்பி அதில் ட்ரோன்ஸை வந்து அனுப்பி அதில் வந்து அந்த ட்ரோனை வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு எதிராக வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தியதை நம்ம வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 400 ட்ரோன்ஸை வந்து பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நமக்கு எதிராக வந்து பயன்படுத்தியது. ஆனால் 400 ட்ரோனுமே வந்து இந்தியாவுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் வந்து நொறுக்கப்பட்டது. ஸோ அது எல்லாமே வந்து துருக்கியோட ட்ரோன் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ஆப்ரேட் பண்ணதும் 2 துருக்கியை சேர்ந்த அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் 2 பேருமே வந்து இந்தியாவுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து இருக்குது. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, துருக்கி அப்புறம் வந்து அஜர்பைஜான் இந்த 2 நாட்டையுமே வந்து பிரிக்கவே முடியாது. இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா துருக்கி, அஜர்பைஜான், அப்புறம் வந்து அர்மேனியா, இந்த 3 நாடுகள் வந்து இருக்குது. அஜர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே வந்து நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டும் வந்து ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கு ஆகாது. அங்கே வந்து ஒரு டென்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போது அர்மேனியா நாடு இந்தியா கிட்ட இருந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ வந்து அஜர்பைஜான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அது வந்து ஒரு எதிர்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் கேம். அதாவது என்னுடைய எதிரியாக இருக்கக்கூடியவனுக்கு நீ உதவி பண்ண அப்படின்னா உன்னுடைய எதிரியாக இருக்கவனுக்கு நான் உதவி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு இந்திய தரப்பு உணர்த்தி இருக்கிறது. இப்போ நம்ம அர்மேனியாவுக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆகாஷ் டீன்னு சொல்லப்படக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது துருக்கிக்கும் ஒரு ஆபத்து வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அஜர்பைஜானுக்கும் அது வந்து ஒரு ஆபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ரெண்டு பேருமே இன்செக்யூராக இருக்காங்க.
என்னன்னா எப்படியாவது அர்மேனியா வந்து இந்த மிரட்டல்லே வச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்ச அந்த விஷயம்ங்கிறது நிறைவேறல. ஸோ வந்து அவங்க வந்து இப்போ நம்ம கிட்ட இருந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுவும் குறிப்பாக ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற போதே குறிப்பாக இந்த நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர்லையும் ஆகாஷ் தீருடைய பங்கு என்ன அப்படிங்கறத ஒரு விரிவாக ஒரு பதிவில் போட்டிருக்கோம். அந்த பதிவில் நம்மளுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ஆகாஷ் தீர் அதுக்கப்புறம் ஸ்வாதி ரேடாருடைய பங்கு என்ன அப்படின்னு மிக தெளிவாக போட்டிருக்கோம். அர்மேனியாவுக்கு ஆகாஷ் தீர் வந்து போயிருக்கு அப்படிங்கிறதோட அஜர்பைஜானுக்கும் துருக்கிக்கும் அது வந்து வைத்த கலக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இதை துருக்கிக்கு எதிரான இந்த நடவடிக்கையில் வந்து இந்தியா நிறுத்தப் போவது இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி துருக்கிக்கு எதிரான நடவடிக்கைகளை வாலண்டியரிங் நிறைய இடத்துல இருக்கு. குறிப்பாக வந்து வியாபாரிகள் சங்கம் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து சுற்றுலா பயணிகள் வரை, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு இந்தியாவில் கூடிய யூனிவர்சிட்டிஸ் வரை எல்லாருமே வந்து துருக்கிக்கு எதிராக அவங்களோட ஸ்டாண்டை வந்து எடுத்து ரொம்ப தெளிவாக நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அரசுக்கும் இதே ஸ்டாண்டை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலை அப்படின்னு வந்து, அதுவும் இது ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதோடைய இன்னொரு ஆப்போசிட் சைடில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அப்டேட்ஸ் இது எல்லாமே. ஓகே, இந்த அப்டேட்ஸ் வந்து இப்போ நாம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் தொடருதுன்னு வந்து நம்ம நம்புகிறோம். அது வந்து நம்ம அரசும் வந்து உறுதி செய்யுது. ஆனால் பாகிஸ்தானில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து அதாவது இந்த சீஸ்ஃபயர் வந்து அமெரிக்கா வந்து 2 நாடுகளுக்கும் இடையில் பேசி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் அவங்களுடைய ஷபாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும், அவங்க பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் ஆகட்டும், இவங்க எல்லாமே வெளியே தலை காட்டவே ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்பாக வரைக்கும் இந்தியா எந்த நேரத்திலும் தாக்கலாம், எங்கு வேணாலும் தாக்கலாம் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கிற வரைக்கும் ஷபாஸ் ஷெரீஃபும் வெளியே வரல, அவங்களுடைய ராணுவ தளபதி அசிம் முனிரும் வெளியே வரல. ஆனால் இப்போ சீஸ்ஃபயர் இருக்கு, இப்போதைக்கு எந்த டென்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிற சூழல்ல கூட இந்தியாவால் தேடப்படக்கூடிய மிக படுமோசமான விஷயங்களை செய்த பயங்கரவாதிகள் ஹஃபீஸ் சையத் ஆகட்டும் இல்லை மசூத் அசார் ஆகட்டும் இப்போ வரைக்கும் வெளியே வரல. அவங்க இன்னமும் ஏதோ ஒரு பங்கர்ஸில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பாகிஸ்தான் இராணுவம் இன்னமும் வந்து அவங்கள ரகசிய இடத்துல வச்சு அவங்களுக்கான இராணுவ மரியாதையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஸோ இவங்க வெளியே வந்துட்டாங்க. பாகிஸ்தானுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அதுக்கப்புறம் பாகிஸ்தானை கிட்டத்தட்ட வழிநடத்தக்கூடிய அசிம் முனிர் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த தீவிரவாதிகள் வெளியே வரல அப்படின்னா இவங்களுக்கு இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த பயம் அப்படிங்கிறது தொடர்கிறது. ஒருவேளை நம்ம வெளியே வந்தால் எந்த நேரமும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை இந்தியா விடாது, எந்த இடத்துலையும் நம்ம மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கிறதால தான் இந்த 2 பயங்கரவாதிகளும் இன்னும் வெளியே வரல. பட் இவங்க வெளியே வரலனாலும் கூட ஏதோ ஒரு நாள் இவங்க வெளியே வந்து தான் தீருவாங்க. அப்போ ஆப்ரேஷன் சிந்து 2.0 அப்படிங்கிறது வெளிப்படையாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை தாண்டி நிறைய கவர்ட் ஆப்ரேஷனும் பாகிஸ்தானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத வருகிற காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.